ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? மதியம் கிட்ஸோட மெனு படி இன்றைக்கி தயிர் சாதம் கேட்டிருக்காங்க. அதனால சூப்பராக தயிர் சாதம் ரெடி பண்ணி அதை பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கேன். இது கூட தொட்டுக்கிறதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். இது நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்ட ரெசிபி. பொட்டேட்டோவை தோலை நீக்கிட்டு நல்லா அலசி எடுத்து கொஞ்சம் வாட விட்டு எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு இது தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்ல நீளமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ரெடி பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட இன்னும் மசாலாக்கள் சேர்க்கலாம். கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்றபடி வத்தப்பொடி, ஜீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருதேன். எல்லா இடமும் மசாலா கோட்டான பிறகு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிரட்டி விட்டுருதேன். பெரட்டி முடித்த பிறகு கொஞ்சமாக அரிசி மாவும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருதேன். வெளியில் ஆட் பண்ணியிருக்க அரிசி மாவு பொட்டேட்டோவை நல்லா கிறிஸ்பியாக வைக்கும். நல்லா சூடான எண்ணெயில் நல்லா போட்டு பொரித்து எடுத்துட்டோம்னா சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இதையும் பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். கூடவே ஒரு எக்கையும் பொரித்து பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கேன். 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக குக்கும்பர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா குட்டியாக கட் பண்ணி உப்பு தூவி நீட்டாக பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கேன். இந்த லஞ்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு மெனு என்னன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.